ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 21. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22. இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளைபோல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் திருக்குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138. பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினைப் பொருள்களை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. இரண்டாம் வாசகம். அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 33 முதல் 36 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். உன் பெயர் பேதுரு. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 13 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்குச் சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள்,
சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறை வாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடர்களிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். இன்று வரை இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றி கூறி ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த அருமையான வேளையில் உம்முடைய சமூகத்தில் பணிந்து நின்று உமக்கு மனப்பூர்வமான நன்றிகளை செலுத்துகிறேன். இன்று வரை என் வாழ்வில் நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நான் எத்தனையோ முறை தடுமாறிய போது என் கரம் பிடித்து என்னை வழிநடத்தினீர். நான் சோர்ந்து போன தருணங்களில் எனக்கு பலன் தந்து என் பாதைகளை சீராக்கினீர். என் தேவை அறிந்து சரியான நேரத்தில் எனக்கு உணவும் உறைவிடமும் வாழ்வாதாரமும் தந்து என்னை வழிநடத்திய உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆபத்தான காலங்களிலும் என்னை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத தீமையிலிருந்து என்னை மறைத்து உம்முடைய தெய்வீக பாதுகாப்பினால் என்னை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. என் குடும்பத்தாரையும் அன்பு உறவுகளையும் நீர் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வருவதற்காகவும் உமக்கு நன்றி. என் ஆரோக்கியம், எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகள், நான் பெற்ற அனுபவங்கள் மற்றும் நான் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிபூர்ண அன்பின் வெளிப்பாடே என்பதை உணர்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நீர் என்னோடு கூடவே இருந்து நான் தனிமையில் இல்லை என்பதை எனக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இனி வரும் நாட்களிலும் நீர் எனக்கு கொடுத்த பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நினைவு கூர்ந்து உமக்கு உண்மையானவனாகவும் நல்ல வழியில் நடப்பவனாகவும் இருக்க எனக்கு அருள் புரியும். என் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நன்மைகளையும் கிருபையையும் நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ எனக்கு பலன் தாரும். இன்று வரை நீர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் எம் இதயம் கனிந்த நன்றிகளை துதியோடு உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூடும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.